வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம இருக்கிறது பாருங்கள் விசைப்படகு. பாருங்கள், விசைப்படகு வந்துக்கிட்டு இன்றைக்கி நாளை இன்னும் ஒரு திங்கக்கிழமை ஒரு கடல் மட்டும் போகும். அதுக்கப்புறம் டோட்டலாக கெட்டில் விழுந்துடும். கிட்டத்தட்ட 60 நாள் மீன் பிடிக்கவே போக மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இந்த போட்டுகள் வந்து கடல் போகாமல் கவர்மெண்ட் வந்து இது வந்து வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி உங்கள் மீனவன் கடையில் நீங்கள் மீன்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டு கடலுக்கு போயிட்டு அப்படியே காலையில் வெள்ளனையே வருது. அப்படியே நம்ம கரையை வர்ற போட்டில் அப்போமே மீனை வாங்குகிறோம். ஏலத்தில் லைவாக நின்று அப்படியே அங்கனிக்கிலே கடற்கரையிலேயே வண்டியை வச்சு நம்ம பேக் பண்ணி அப்படியே நம்ம வண்டியிலேயே நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு நம்ம வந்துக்கிட்டு அனுப்பிடுறோம். இதுதான் இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் நம்ம இது. ஆனால் இதுக்கு நம்ம ரொம்ப மெனப்படுவோம். விசைப்படகு கடலுக்கு போகாது, ஆனால் நாட்டுப்படகு கடலுக்கு போகும். நம்ம ஊரில் நாட்டுப்படகு 100 நாட்டுப்படகு இருக்குது. கண்டிப்பாக மீன் கொடுப்போம். ஆனால் விலை இன்றைக்கெலாம் விசைப்படகு அவ்வளோதான். இனிமே அடுத்த ஒரே ஒரு கடல் தான் போகும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இன்றைக்கி எடுத்து ஸ்டாக்கு வச்சு வைக்கலாம்னு சொல்கிற மாதிரிலாம் இன்றைக்கி தீ பிடிச்ச அனல் பறக்க விலை போச்சு. நான் முடிஞ்சால் அந்த விலையை எப்படி போச்சுன்னு உங்களுக்கு அதையும் நான் ஆட் பண்ணுறேன். சூப்பரான நல்ல கடல் மீன் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. மெயினாக வந்து இந்த ஹீட்டு டைம், இந்த மாதிரி டயத்தில் நிறைய பேர் வந்து ஹீட்டான அந்த கோழி இறைச்சியெல்லாம் குறைச்சிட்டு மீன் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மீனுக்கு இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குது. என்னாலேயே நான் கேட்குற மீன் அளவுக்கு நிறையா மீன் நமக்கு ஆர்டர் வருது. ஆனால் கொடுக்குறது கம்மியாக தான் கொடுக்க முடியுது. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம அந்த விலையினால நம்மளால் ஒழுங்கு அதை எடுக்க முடியல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் மீனை பிடிக்கிறேன், நான் தான் அந்த மீனை கொடுக்குறேன்னு. நான் பிடிக்கிற மீனையும் கொடுக்குறேன். அதை தாண்டி என்ன மாதிரி நிறையா என் ஃப்ரெண்ட்ஸுகள் நிறையா மீனவர்கள் நிறையா பேர் இருப்பாங்கள்ல. எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஏலங்களில் போய் நானும் ஒரு சக மனிதன் ஒரு வியாபாரியாக நின்று எல்லார்ட்டையும் மீனை ஏலத்தில் கேட்டு எடுத்து தான் நம்ம கடையில் வந்து போடுறோம். அதனால் நம்ம மீன் வந்து ஒரு பொது இடத்துல இருந்து ஒரு 100 வியாபாரிகள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விலையை வச்சு அதில் யாருக்கு ஃபைனலாக முடியுதோ அந்த ரேட்டுக்கு தான் கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். அதனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளுக்கு வந்து நம்ம பொதுவாக கடைகளில் வந்துக்கிட்டு நம்ம கட்டிங் வந்து ஃப்ரீ தான் நம்ம கடையில். அந்த மாதிரிலாம் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். மக்கள் நல்லா நிறையா சப்போர்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா இன்றைக்கி விலைவாசி கூடிருச்சு. இப்போது உதாரணத்துக்கு நான் வந்துக்கிட்டு எங்கள் ஊரில் ஒரு இப்போ மத்தி மீன் வாங்குகிறோன்னு வைங்களேன். இன்றைக்கி மத்தி மீன் கடற்கரையில் 200 ரூபாய்க்கு போகுது. ஒரு கிலோ மத்தி மீன் கடற்கரையில் 200 ரூபாய்க்கு போகுது. இந்த மீனை நான் வாங்கிட்டு போய் நான் இங்கேருந்து வண்டி வச்சு நான் வந்து ஒரு 450 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் கடலே இல்லாத ஏரியாவில் போய் ஒரு அழகான கடை போட்டு அங்கே நீங்கள் உங்களுக்கு கட்டிங்கி சின்ன மீனாக இருந்தாலும் நிறைய இடங்கள் என்ன பண்ணுவாங்க, கட்டிங்கி தனியாக 30 ரூபா வாங்குவாங்க. சில பேர் பெரிய மீன் 50 ரூபா 100 ரூபாவோட தனியாக வாங்குவாங்க. எல்லா கட்டிங்கையும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அந்த ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து ஒரு அழகான கடை, முக்காத டிஸ்பிளே, அப்புறம் எல்லாமே அந்த வாடகை எல்லாமே கணக்கு பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அதில் நமக்கு ஒரு 10 ரூபா கிடச்சா தான் நம்மளுடைய லாபம். இதுதான் மீன். நம்ம நினைக்கிறோம் மீன் தொழில்லாம் சாதாரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து உங்கள் கையில் சேர்க்குற வரைக்கும் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி இன்றைக்கி மக்கள் நிறைய கடல் மீன் சாப்பிட்றாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் திட்டுறாங்க நம்மளை, ஒன்றால் தாண்டா மீன் விலை ஏறுச்சு அப்படின்னு. எனக்கு அப்படி ஏறுச்சுன்னா என்னால் தான் ஏறுச்சுன்னா அதை நான் பெருமையை தான் நினச்சிட்டு வந்து அசிங்கமாக நினைக்க மாட்டேன். மீன் விலை ஏறுனா மீனவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும். நம்மளால் ஒரு எப்படி ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள யாரை சொல்லுவோம், அந்த விவசாயி மீனவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுடைய வாழ்க்கை முன்னேறுதுன்னா அது எனக்கு பெருமை தான். நீங்கள் என்ன திட்டனாலும் கமெண்டில் கழுவியோட ஊற்றுங்க. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஓகே, இன்னும் 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா வெரைட்டி மீன் வரும். அந்த 60 நாள்லையுமே ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டுப்படகு மீனை வாங்கி சாப்பிடுங்க. இந்த டயத்தில் நமக்கு பல ஸ்டேட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மீன் நிறையா வரும். நம்ம ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற மீன்களே மக்கள்கிட்ட வந்து சேரும்போது 1 நாள் 2 நாள் ஆயிடுது. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டுலாம் வருதுன்னா
சொல்லவே தேவைன்னா உங்கள் கைக்கு ஒரு சேரும்போது குறைஞ்ச வச்சு ஒரு 10 நாளாவது ஆயிரும். அதனால் நல்ல மீனை, சூப்பரான மீனை, ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து இந்த 60 நாளைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து கடல் தகவல் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இதில் இது ஒரு தகவலை எடுத்துக்கிறேங்க. காலையில் பரபரப்பாக பார்த்த கடற்கரை இப்போ எப்படி பளபளன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? நாங்களும் கடைகளுக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா முடிஞ்சதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, நல்ல சூப்பர் காரம். இந்த காரெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதுன்னா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்தியன் சாலமன் கிளைக்கான், கனவா, நம்ம கடையில் வந்துக்கிட்டு மீன் ஏற்றுறோம். நம்ம கடைக்கான பேக்கிங்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம கம்பெனி. பாருங்க, உங்களுக்கு விசைப்படகு இருக்கா? அவ்வளோதான், இன்றைக்கி தான். இன்னும் ஒரு கடல் போவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு விசைப்படகே கிடையாது. மீன் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மீன் அனுப்புறது குதிரைக்கு கொம்பு மலைச்ச கதை தான். ஒரிஜினல் ஓஜி காலை, ஓஜி காலை. இது வந்து தென்கடலில் வர்ற காலை, அப்படியே மஞ்சள் கலர், காக்கி கலரில் இருக்கும். வடகடலில் வர்றது ஒயிட் கலரில் இருக்குண்ணே. அது ரெண்டில் எது ரொம்ப டேஸ்ட்டு? இவன் தான் சரியான டேஸ்ட்டாக இருப்பான். இருந்தோம், சாப்பாடு வந்துருச்சு பாருங்க. வாசி அந்தோனி சாப்பிட ஆரம்பித்து விட்டார். வாழை மீன் இருக்குல்லையா? வாழை மீன், நகர மீன், இது கிளைக்கா மீன் எடுத்துக்க. உள்ளோட முழுகிட்டியா? இதான் வாழை மீன் சாப்பிட்ற மாடல். முருங்கைக்காய் வச்சு துப்புற மாதிரி துப்பிட வேண்டியதான். நாயோட வாரு, அவர் நாயோட விளாண்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனை ரூபாய்க்கு? 1000 ரூபாய்க்கு நண்டு வாங்கிட்டுனாலும் கரெக்டாக கொடுக்கலாம். கடற்கரை மீன் ஒரு டேஸ்ட். சதையில் என்னத்தை படத்து வச்சுருக்காங்க, அப்படி திட்டுக்குதப்பா. ம்